டேஸ்டான தக்காளி சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க தேவையானது பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, எல்லாம் ஏலக்காய் 2, எல்லாம் கஸ்தூரி மெட்டி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா 3 தக்காளி, ஒரு ஆனியனு, இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க தேவையானதெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தை வணக்கி விட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை நல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். 2 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி, அதில் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்தால் சுவையான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி. ஓகே, பாய்.